பக்கத்துல இருக்கோம் தெரியல, நீ சொன்னதுனால தெரிஞ்சிருக்கு. இத பார்த்தா தான் நம்மளோட பிள்ளைய எவ்வளவு கெட்டிக்கார பிள்ளை, ஆட்சி சமத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை எல்லாரும் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வரவேற்புல சீனியர் சிட்டிசனாக இருந்தால் வரவேற்பாங்க. உள்ள இளவட்டங்கள்லாம் அப்படி வேலை பார்க்குங்க. எல்லாரையும் நீங்க பார்க்கலாம். அம்புட்டும் இருக்கும், என்ன இருக்கோ ஆத்தா பணம் தவிர அம்புட்டும் செட்டிநாடு சந்தையில நீங்க வாங்கலாம். எல்லாரும் வாங்க, இருந்து பார்த்து எல்லாரும் அதுக்கு எப்படி இருக்கு, என்ன இருக்கு, என்னன்னு நீங்க அதை பத்தி சொல்லணும். பொருள் எல்லாம் வாங்கணும். இப்பவே காசு சேர்க்க ஆரம்பிச்சிருங்க. என்ன வாங்கத்தா எல்லாரும் செட்டிநாடு சந்தையில நம்ம மகளிர் சங்கத்துல முதல் வருஷத்து முடியறதுக்குள்ளே இப்படி நடத்துதுங்க. 4-5 டூர் போயிட்டு வந்திருக்குதுங்க. அப்புறம் உளவாரப்பள்ளி பிள்ளையாரப்பட்டிக்கு போகுதுங்க. ஓனாச்சூர் வயலுக்கு சர்வீஸ் பண்ண போகுதுங்க. மாத்தூருக்கு போச்சுங்க. பிள்ளை என்னன்னாலும் முதல்ல நாங்க வரோம், நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க செய்யறோம்னு அப்படி ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுவும் எல்லாம் ரொம்ப பேரு, பாதி பேரு 200 பேருக்கு மேல சேர்ந்திருக்காங்க. அதுல பாதி பேரு 60, 70, 80 வயசு உள்ள ஆட்சிமாருங்க தான். அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா, எங்களோட பிள்ளைகளை விட நீங்க மகளிர் சங்கத்துல எங்களுக்கு முதல் உரிமை கொடுக்குறிய, எங்களை பேச வைக்கிறிய, எங்க மனசுல உள்ள கதைகளை எல்லாம் சொல்ல வைக்கிறிய அப்படின்னு எல்லாரும். நாங்க இதுவரைக்கும் மைக்கே பிடிச்சி பேசுனது இல்லை, இப்பதான் நாங்க மைக்கு பிடிச்சி பேசுதோம் அப்படின்னு அப்படி சொல்லையில பெருமையா இருக்குதா. பிள்ளைய ஒத்தாப்புல இருக்க சாரி புடவைகள்ல ஒரே மாதிரி ஒத்தாப்புல கட்டிக்கிட்டு வருதுங்க. ரொம்ப அருமையா அந்த காரியக்கார 5 பிள்ளைகளும் அவ்வளவு ஒத்துமையா எல்லார்ட்டையும் ஒரு அன்பா, ஒரு பதவிசா, அவ்வளவு ஒப்பீனியன் கேட்டு ரொம்ப நல்லா நடத்துறாங்க. நம்ம எவ்வளவோ செட்டிநாடு சந்தை எல்லா ஊர்லயும் பார்த்திருப்போம். மதுரையில, சேலத்துல, திருச்சியில, கோயம்புத்தூர்ல பார்த்திருப்போம். இதையும் பார்த்துட்டு இங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. என்ன எல்லாம் உங்களோட பிள்ளைய தானே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும், ஆதரவு தரணும். வேணுங்கிற பொருள் எல்லாம் நல்லா வாங்கணும். வாங்கலைன்னா கூட அதை பார்த்துட்டு நாங்கள் அப்புறம் வீட்டில் கலந்துக்கிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது செட்டிநாடு சந்தை. நீங்கள் எல்லாம் அவசியம் கட்டாயம் வரணும். எங்கே நடக்குதுன்னு சொல்லவே இல்லையே. அப்பதான் நம்ம கம்பன் மணி மண்டபத்தில் அது எப்படி இருக்கும், பிரம்மாண்டமானது இல்லை? அங்கே அருமையாக அவ்வளோ டெக்கரேஷன் அவ்வளோ நல்லா பண்ணி எல்லா கடைக்காரலும் வராங்க. வைர கடை வராங்க, தங்க கடை வராங்க, புடவை கடை வராங்க, பட்டு புடவை கடை வராங்க, அப்புறம் கேட்டரிங் வராங்க, வெத்தலைப்பாக்கு கடை வராங்க, என்னென்ன வேணுமோ ஐஸ்கிரீம் கடைக்கார வராங்க. A to Z